இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல கூட ஆப்பனோட குயினை எப்படி ஈஸியா தூக்குறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னோட குயினை தூக்கி என்னோட பிஷப்க்கு பேக்ல வந்து போட்டேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட குயினை F5க்கு நான் மூவ் பண்ணா ஆப்பனோட கிங் வந்து என்னால் செக் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக ஒரு அட்வான்ஸாக இந்த மூவை நான் மூவ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவனோட பானை வச்சு என்னோட D4 நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டில் தூக்கி போட்டான். பட் என்னோட பிளானே வேற. நான் இப்போ என்ன பண்ணேன்னா என்னோட நைட்டை வச்சு ஆப்பனோட D3 பானை வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ அவன் என்ன பண்ணான்னா அவனோட குயினை வச்சு என்னோட D3 நைட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டான். ஸோ இங்கே தான் ஒரு மிஸ்டேக்கே பண்ணான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட ராஜாவும் அவனோட குயினும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிஷப்பை வச்சு அவனோட C4 நைட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டேன். இப்போ அவனால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அவன் கிங்கை மூவ் பண்ணாலும் அவனோட குயினை வந்து நான் வந்து என்னோட பிஷப்பை வச்சு அடிச்சிருவேன். குயினே மூவ் பண்ணா அது வந்து இல்லீகல் மூவ் ஆயிரும். ஸோ அவன் ஒன்றும் பண்ண முடியாம என்ன பண்ணிட்டான்னா என்னோட பிஷப்பை அவனோட குயினை வச்சு அட்டாக் பண்ணிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட C4 குயினை என்னோட C3 குயினை வச்சு ஈஸியா கட் பண்ணி அவனோட குயினை ஈஸியா தூக்கிட்டேன். இந்த மாதிரி செஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.